அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். நம்ம பாரத பிரதமர் கடந்த ஒரு 2 மாதங்களுக்குள்ளே திறந்து வச்ச அயோத்தியை பார்த்துட்டு பல பேர் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய சமூக ஆர்வலர்கள், நம்ம திமுகவில் இருக்கக்கூடிய ஊபி வகையார்கள்லாம், அயோத்தியில் ராமர் கோயில் திறந்துட்டா இந்தியா வளர்ச்சி அடைந்துருமா, மோடி கோயில் கோயிலாக போய் சாமி கும்பிட்டுட்டா இந்தியா வளர்ச்சி அடைந்துருமா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் எல்லாம் முன் வச்சாங்க. இந்த பகுத்தறிவாதிகள் நாத்திகவாதிகளுக்கும் இந்த நாட்டின் மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த தேச துரோகிகளுக்கும் இந்த மோடி ஐயா செஞ்சுருக்கக்கூடிய சில வேலைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். நம்ம தேசத்தை எப்போ பார்த்தாலும் கஷ்டமான தேசம், இது ரொம்ப ஆபத்தில் சிக்கியிருக்கு, இந்த நாடு இன்னும் வளர்ச்சியே அடையலை, நாங்கள்லாம் சோத்துக்கே வழி இல்லாமல் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை எல்லா இடங்களிலும் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த தேசத்தின் மீது அக்கறை இல்லாத இந்த எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள், இந்த நாட்டின் மீது நம்பிக்கையோடு இந்த நாடு அடுத்த 25 ஆண்டுகளுக்கு எப்படி இருக்கணும்னு சேர்ந்து செயல்படக்கூடிய நம்ம மோடி ஐயாவுடைய சேவைகளையும் அவர் செய்யக்கூடிய உழைப்பையும் தமிழ்நாடு மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதில்ல. என்ன காரணம்? என்ன மாதிரியான வேலைகள் அப்படி மோடி ஐயா செய்கிறாரு? இவர் ஏதோ ஒரு சங்கி, அதனால் ஏதோ ஜிங்ஜா அடிக்கிறாரா அப்படிங்கிறது கிடையாது. இந்த நாட்டில் இருக்க எல்லா நண்பர்களும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். பாரத பிரதமர் ஐயா அவர்கள் அக்டோபர் 13ஆம் தேதி 2021 வருடத்தில் ஒரு திட்டத்தை துவங்கினார். பிஎம் கதி சக்தி அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். இந்த திட்டத்தில் என்ன பிஎம் கதி சக்தி அப்படின்னா, இந்த திட்டத்துடைய நோக்கம் என்ன, வேலை என்ன, இது என்ன காரணத்துக்காக கொண்டு வந்திருக்காருன்னு ஒரு அடிப்படையை நம்ம தெரிஞ்சுக்குவோம். நம்மளை விட நாட்டில் பின்னாடி சுதந்திரம் வாங்கின சீனா நம்மை விட கல்வி அறிவிலையும் எழுத்தறிவிலையும் பின்னாடி இருக்கிற ஒரு நாடு. ஒரே ஒரு கட்சியுடைய ஆட்சி முறை, அங்கே தேச விரோதிகளும் எதிர்கட்சிகளும் யாரும் கிடையாது. அவங்க ஏதோ ஒரு கட்சி ஆட்சி முறையை நம்புகிறாங்க. ஆனால் அந்த நாடு இன்றைக்கி தயாரிக்கக்கூடிய பொருட்களை தான் இந்த 150 கோடி மக்களாக இருக்கக்கூடிய நாம் எல்லாரும் வாங்கி பயன்படுத்தக்கூடிய நிலையில் தள்ளப்பட்டிருக்கோம். அந்த நாடு ஒரு மொபைல் ஃபோன் தயாரிச்சுன்னா அதை இம்போர்ட் பண்ணி வரியை ஏமாற்றி வியாபாரம் பண்ணால் நம்ம தொழிலதிபர்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அந்த நாடு ஒரு விளையாட்டு பொருளை உருவாக்குனுச்சுன்னா அந்த விளையாட்டு ஜாமானை தான் நம்ம குழந்தைங்க பார்த்து இது சீனாவால் தான் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை நம்ம உருவாக்குறோம். எல்லா பொருளும் எடுத்தாலும் சீனா போனால் விலை ரொம்ப கம்மியாக கிடைக்கும், இந்தியானால நம்ம அந்த விலையில் நம்ம உற்பத்தி பண்ண முடியாது அப்படிங்கிற அளவுக்கு நாமே தாழ்வு மனப்பான்மையில் நடந்துக்கிட்டு இருக்கோம். இதை பாரத பிரதமர் ஐயா யோசிக்கிறார். இவ்வளோ பெரிய வலிமையான தேசமாக இருக்கக்கூடிய நாம் ஏன் ஒரு உற்பத்தி மையமாக திகழலை? வெறும் வியாபாரம் செய்யக்கூடிய தளமாக மட்டும் நாம் இருக்கிறோம், வெறும் சேவை செய்யக்கூடிய தளமாக மட்டும் இருக்கிறோம். இங்கே என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னு கடந்த காலங்கள் ஆராயிறார். அந்த கடந்த கால விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொரு விஷயமும் ஆராய ஒரு யதார்த்தம் ஒன்று புரியுது. நாம் சீனாவை விட முன்னாடி இருக்க வேண்டிய இடத்துல தான் இருந்திருக்கோம். 1977 நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய திட்டமிட்ட ஒரு சிறப்பு பொருளாதார மண்டலம் என்கிற ஒரு திட்டத்தை காப்பி அடித்த சீனா தான் இன்றைக்கி அடுத்த 50 வருடத்தில் உலகின் மிகப்பெரிய உற்பத்தி கேந்திரமாக மாறியிருக்காங்க. 1977 சிந்தித்த நாம் அதுக்கப்புறம் அந்த உயரத்தை அடைய முடியாமல் போனதுக்கு காரணம் நம்ம நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஊழல், நாட்டை பற்றி கவலைப்படாத எதிர்க்கட்சிகள், சொந்த தேசத்தின் மீது நம்பிக்கை இல்லாத குடிமக்கள். இதுதான் அடிப்படை காரணம். இந்த காரணத்தினால தான் 50 வருஷமாக நம்ம எல்லா இடத்துலையும் போய் கையேந்தி இருக்கக்கூடிய நிலையில், அங்கே பாருங்கள் இந்த நாடு இப்படி இருக்குது, அந்த நாடு இப்படி இருக்குன்னு சொல்லக்கூடிய நிலையில் நாம் இருக்கிறோம். அது என்ன சிறப்பு பொருளாதார மண்டலம்? ஒரு தேசம் முன்னணியில் வளரணும்னா அதுக்கு அடிப்படையான காரணம் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய தொழில்துறையின் உற்பத்தி கேந்திரத்திற்கான அமைப்பும் சூழலும் இருக்கணும். இப்போ நம்ம ஊரில் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம், சிறப்பு பொருளாதார மண்டலம், சிட்கோ, சிப்காட் அப்படின்னு சொல்லிட்டு சில கிராமங்களில் 100 ஏக்கரையும் 500 ஏக்கரையும் ஃப்ளாட்டு போட்டு விற்றுட்டு அடுத்த 20 வருஷம் கழிச்சு அதை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த சிப்காட்டில் எதுவுமே இருக்காது. அந்த இடத்த குறைஞ்ச விலைக்கு இங்கே இருக்கக்கூடிய திராவிட அரசியல்வாதிகள் விலைக்கு வாங்கி வச்சுக்கிட்டு அவங்க மட்டும் தொழில் நடத்தக்கூடிய கேந்திரமாக தான் இருக்கும். நான் சொல்கிறது உண்மையா பொய்யாங்கிறத நீங்கள் நம்ம மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சிப்காடுலேயோ சிட்கோலையோ போய் பார்த்தீங்கன்னா அந்த பொருளாதார மண்டலத்தில் நடந்த உண்மையான விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். பெங்களூரை விட டாப்பாக கொண்டு வர்றதுக்கு 1993 கிருஷ்ணகிரியில் நாம் ஒரு சிறப்பு பொருளாதார மண்டலத்திற்காக ஒன்று துவங்கணும். ஆனால் கிருஷ்ணகிரி இன்றைக்கும் அடுத்தவங்கள்ட்ட கையேந்திர நிலையில் தான் இருக்குது. எந்த மாற்றத்தையும் அங்கே தரலை. ஏன் ஒரு இடத்துல லேண்டை பிரித்து இப்போ ஒரு தொழில் துவங்க வர்றாங்க, திருநெல்வேலியில் அவர் பட்டி காட்டில் நீங்கள் ஒரு தொழிலை பிடிச்சி பண்ணிக்கங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் தொழில் தொடங்கிடுவாங்களா? இல்லை நாம் தான் கடை வச்சு நடத்த முடியுமா? யதார்த்தத்தை நாமளும் புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு சிறப்பு பொருளாதார மண்டலம் ஜெயிக்கணும்னா அந்த இடத்தில் இருக்கக்கூடிய சவால்கள் என்னவாக இருக்குது? ஒரு உற்பத்தி கேந்திரத்தை உருவாக்கணும். சீனாவில்
நம்ம ஊரில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மூலையிலிருந்து அடுத்த 2000 கிலோமீட்டருக்கு மூலையில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு ஒரு பொருளை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு 12 மணி நேரம் போதுமானதாக இருக்குது. நம்ம ஊரில் அம்பத்தூர்லேருந்து செங்கல்பட்டுக்கு பார்சலை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு 2 நாள் ஆகுது. அப்போ திருநெல்வேலியில் உற்பத்தி மையமாக இருக்கிறவங்க எப்படி இந்தியா முழுவதும் பொருளை கொண்டு போய் சேர்க்க முடியும்? அப்போ ஒரு சிறப்பு பொருளாதார மண்டலமாக ஒரு இடத்தை நாம் உருவாக்கணும்னா அந்த இடத்துக்கு முதல்ல சாலை வசதி இருக்கணும். அப்புறம் அந்த இடத்திற்கு விற்கிறவங்க வாங்குறவங்க வந்துட்டு போகிறதுக்கு ரயில் வசதி இருக்கணும். அந்த உற்பத்தி பொருளை வாங்குறதுக்கு வெளிநாட்டிலிருந்து வர்றவங்களுக்கு விமான வசதி இருக்கணும். ஒரு கப்பலில் கொண்டு போய் சேர்த்தா ₹1 ₹2 நீர்வழி பாதையில் கொண்டு போய் சேர்க்கலாம். அந்த அளவிற்கு தான் அதோடைய செலவு இருக்குது. நாட்கள் வேணால் கூடுமானதாக இருக்கலாம். ஆனால் அதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு மாதம் கழித்து கொண்டு போய் டெலிவரி கொடுக்க முடியுங்கிற நிலையில் விலை குறைவாக கொண்டு போய் சேர்க்கலாம். அப்போ தான் யோசித்தார் பிஎம். இந்த கதிசக்தியுடைய ஒட்டுமொத்த திட்டம் என்னவென்றால் 100 லட்சம் கோடி ரூபாய் இதற்காக ஒதுக்குகிறார். இப்போ அதில் 10 லட்சம் கோடி ரூபாயை ஒதுக்கி வெறும் தேர்தலுடைய விளம்பரம் மாதிரி இல்லாமல் நேற்றைய தினம் கூட துவாரக்கால ஒரு மிகப்பெரிய சாலையை துவங்கி வச்சார். 9000 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் ஒரு பெரிய பிரம்மாண்டமான சாலை, ஸ்பீடு ஹைவே. அது மாதிரி 110 நெடுஞ்சாலைகளை இந்தியா முழுவதும் கொண்டு வரார். நம்ம ஊரில் 8 வழிச்சாலையாக எதிர்க்கப்பட்டது இப்போது பசுமை வழிச்சாலையாக அனுமதிக்கப்பட்ட சாலை வரைக்கும். இந்த 110 ட்ராக்கும் இந்தியாவுக்குள்ள அடுத்த 5 ஆண்டுகளில் ஒட்டுமொத்தமாக நிரம்பிடுச்சுன்னா நீங்கள் எந்த மாவட்டத்திலிருந்தும் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய 200 மாவட்டத்திற்கு பொருளை கொண்டு போய் சேர்க்கிறவுடைய பயணம் ரொம்ப சுலபமாயிடும். அப்புறம் அதை ஒட்டிய ரயில்வே தண்டவாளங்கள் போடுறது, அதை ஒட்டிய ஏர்போர்ட் கொண்டு வர்றது, இதுக்கெல்லாம் என்ன வேலை செஞ்சிருக்காருன்னா மோடி ஐயா உதான் ஏர்போர்ட் நீங்களே பார்த்துருப்பீங்க. சின்ன சின்ன விமான நிலையங்கள், நம்ம தூத்துக்குள்ள இருக்க விமான நிலையங்களாக இருக்கட்டும், இப்போ நம்ம சேலத்தில் இருக்கக்கூடிய விமான நிலையமாக இருக்கட்டும், இப்போ சென்னையில் மட்டுமே இருந்த விமான நிலையம் மதுரை தாண்டி திருச்சியை இன்டர்நேஷ்னல் முனையமாக மாற்றி, அப்போ தமிழ்நாடு மாதிரியான கோயம்புத்தூரில் ஏர்போர்ட்டாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட ஒரு 10 இடங்களுக்கு மேலே இன்னும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு உதான் திட்டத்தின் மூலமாக ஏர்போர்ட் கொண்டு வந்து சேர்க்கிற அளவிற்கான ஒரு திட்டத்தில் மோடி ஐயா இந்த வேலையை செய்கிறார். இதில் ஒரு 20-30% வேலையே கடந்த 10 ஆண்டுகளில் வேலை செஞ்சு கொடுத்துருக்கார். அதுக்கடுத்து நீர்வழிச்சாலையை நம்ம உருவாக்குதல். நாம் கிட்டத்தட்ட அதிகமான நீர்வழிச்சாலையை உருவாக்கக்கூடிய சூழலில் இருக்கக்கூடிய ஈசிஆருடைய ஒட்டுமொத்த கிழக்கு கடற்கரை சாலை நம்ம கிட்ட தான் இருக்குது. அந்த கிழக்கு கடற்சாலை சுற்றி பிரம்மாண்டமான சாலைகளும் கிழக்கு கடற்கரையிலிருந்து நீர்வழியாகவே கொண்டு போய் சேர்க்கறதுக்கான திட்டங்களையும் மோடி ஐயா இந்த கதிசக்தி மூலமாக பண்ண போகிறார். இதெல்லாம் நான் பொய் சொல்லலை. நீங்கள் யாராவது கமெண்ட்ல என்னை திட்டுறவங்க நாளைக்கு 20 வருஷம் கழித்து உலகத்தை ஆளப்படக்கூடிய தேசத்தில் இருக்கக்கூடிய குடிமகனில் நீங்களும் ஒருத்தவங்க தான். நீங்கள் 1000 அரசியல் விஷயங்களுக்காக நீங்கள் மோடி ஐயாவை பிரச்சாரம் பண்ணலாம். ஆனால் நாட்டுடைய வளர்ச்சிங்கிறது நாளைக்கு எனக்கான வளர்ச்சி, என் பிள்ளைக்கான வளர்ச்சி, நான் உலகத்தில் போய் எங்கேயோ கையேந்தி போய் நிற்கணுங்கிற நிலையை தாண்டி உலகம் என்கிட்ட நிற்கக்கூடிய நிலைக்கு உருவாக்கக்கூடிய ஒரு தலைவனை நான் கொண்டாடணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு தேசபக்தி மிக்க மனுஷனாக நான் கொண்டாடணும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த இடங்களெல்லாம் உருவாக்கிட்டால் கூட தொழில் பண்ணுறதுல இன்றைக்கி இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நமக்கே தெரியும். ஒரு கம்பெனியை நீங்கள் புதுசாக 5 வருஷம் உருவாக்கணும்னா அந்த சிறப்பு பொருளாதார மண்டலங்கிற பகுதியில் போய் நீங்கள் உருவாக்குனீங்கன்னா வரி இல்லாமல் அந்த தொழிலை நீங்கள் பண்ணலாம். வரி இல்லாமல் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு டாக்குமெண்டேஷன் வாங்குறதுக்கும் இங்கே இருக்க ஒரு ஆடிட்டர்கிட்ட போக வேண்டியதாக இருக்குது. அப்புறம் இடத்து ரெக்யூர்மெண்ட்டுக்கு போய் ஒருத்தவங்கள்ட்ட போக வேண்டியதாக இருக்குது. ஒவ்வொரு அதிகார வர்க்கங்கள்ட்டையும் போய் நின்று தொழில் பண்ண ஒவ்வொரு தொழிலை நம்ம ஒரு புதிய ஒரு தொழிலை பண்ணுறதுனா இந்த சிறப்பு பொருளாதார மன்றத்தில் கொண்டு போய் நம்ம ஒரு தொழிலை செய்கிறதுன்னு முடிவுக்கு வந்துட்டால் அதில் டேக்ஸ் ஃப்ரீயாக இருக்கிறது மட்டும் இருக்கக்கூடாது, லேபருடைய பிரச்சனையே இல்லாமல் இருக்கணும். அப்போ ஒரு தொழிலுக்கான ஒவ்வொரு சர்டிஃபிகேட்ஸ் வாங்குறதுக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் அலைஞ்சு தான் நம்ம வாங்குகிறோம். இந்த கதிசக்தி மூலமாக பிரதமர் சிந்தித்து வைத்திருக்கிறது எல்லாமே ஒரு கூரையின் கீழ் இருக்கும். எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஒரே இடத்துல இருக்கும். இதுதான் இந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா இந்த நாட்டிற்கு சீனாவை மிஞ்ச போகக்கூடிய சவாலான வேலையை செஞ்சு வச்சுருக்கார். இந்த 10 வருஷமாக சாதாரண வேலை இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு காலமாக ஒரு ஊழல்வாதிகளிடம் இருந்த இந்த தேசத்தை மீட்டு உள்நாட்டு பிரச்சனையும் சரி செஞ்சு இந்த நாட்டையும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வரணுங்கிற வேலை செஞ்சுருக்க மனுஷனுக்கு எவ்வளவு உழைப்பு இருந்திருக்கும். அப்போ இந்த கவர்மெண்ட் எவ்வளோ நியாயமாக நடந்திருக்கும், எவ்வளவு நேர்மையாக இருந்திருக்கும். நாம் இதை சிந்திக்கணும். நம்ம நாட்டு சூழல் கூட நமக்கு தெரியும். நீங்கள் சென்னையில் போய் பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரோடு போடுவாங்க. ரோடு போட்டதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு குடிநீர் குழாய் பதிக்கிறேன்னு சொல்லிவிட்டு திரும்பி ஓட்ட போடுவாங்க. அப்புறம் திருப்பி கான்ட்ராக்டர் ரோடு போடுவார். அப்புறம் அதில் பைப்லைன் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு கேபிள் பைப்லைன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு திருப்பி ஒருத்தர் நோண்டுவார். அப்புறம் திருப்பி கான்ட்ராக்டர் நம்ம காசில் ஒட்டுவார்.
அதுக்கடுத்து ஒருத்தவங்க வருவாங்க, நாங்கள் கிரவுண்டில் பைப்லைன் கொடுக்குறோம், மொபைல் பைப்லைன் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அவங்க நோண்டுவாங்க. அப்புறம் மண்ணை போட்டு திருப்பி மூடுவாங்க. அப்போ அந்த ரோடை போட்டால் ஒரு வருஷமும் குண்டும் குழியுமாக தான் இருக்கும். ஒரு நாட்டோடைய உள்கட்டமைப்பு இவ்வளோ கேள்விக்குறியாகிறதுக்கு காரணம், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய குடிநீர் துறை ஒரு துறையாகவும், சாலைத்துறை ஒரு துறையாகவும், கேபிள் பதிக்கிறது ஒரு துறையாகவும், ஒவ்வொரு அமைச்சகமும் தனித்தனி துறையாக இருக்குது. இந்த கதிசக்தியில் இருக்கக்கூடிய திட்டத்துடைய நோக்கமே ஒட்டுமொத்த நெடுஞ்சாலைகளில் எல்லா கனெக்ஷனுமே ஒரே கூரையின் கீழ் வந்துடும். இந்த இடத்துல ரோடு போட போகிறோம், இந்த இடத்துல நீ பைப் போடுறியா, கேபிள் போடுறியா, குடிநீர் பைப் கனெக்ஷன் கொடுக்கணுமா, எல்லாத்தையும் உடனே கொடுத்துக்க. எல்லாமே ஒரே செட்டப் தான். ஒரு வருஷத்தில் ரோடு போடுறோம்னா ஒட்டுமொத்த செட்டப்பும் ஒரே செட்டப்பாக கொண்டு வர்றாங்க. இதுதான் இந்த கதிசக்தியுடைய வெற்றிக்கான காரணம். கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி ரூபாயை அதில் ஒதுக்கியாச்சு. இன்னும் 90 லட்சம் கோடி ரூபாய் செலவு முடியும் போது கிட்டத்தட்ட அடுத்த 10 ஆண்டுகளில் உலகின் சவாலான உற்பத்தி தேசமாக இந்தியா மாறிடும். நீங்கள் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், மேக் இன் சைனா, மேக் இன் ஜப்பான், மேட் இன் ஜப்பான் அப்படிங்கிற வார்த்தை மட்டும்தான் ஒரு காலத்தில் நமக்கு பெருமையாக இருந்துச்சு. மேட் இன் ஜப்பான் ப்ராடக்ட் வாங்குறது, மேட் இன் சிங்கப்பூர் ப்ராடக்ட் வாங்குறது நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். ஆனால் இன்றைக்கி மேக் இன் இந்தியாங்கிற ஒரு திட்டத்தின் மூலமாக இந்தியாவுடைய பெருமையை, உற்பத்தியை, உற்பத்திக்கான பொருளின் தரத்தை நாம் இந்தியர்களாக நாம் இந்த 10 வருஷத்தில் உணர்ந்திருக்கோம். அதனால் வெறும் அயோத்தியில் கோயில் கட்டுறது, இந்த கோயில் கட்டுறதுனால மட்டுமே இந்தியா பொருளாதாரத்தில் வளர்ந்துருமான்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கான பதிவு தான் இது. இந்த தேசத்தை அணு அணுவாக, கலாச்சார பூமியாக, விண்வெளித்துறையில் சாதனை படைக்கக்கூடிய பூமியாக, அறிவியல் துறையில் சாதனை படைக்கக்கூடிய பூமியாக, உற்பத்தி துறையில் சாதனை படைக்கக்கூடிய பூமியாக, இந்த தேசத்தை உலகின் வல்லரசு பூமியாக பாரத பிரதமர் அவர்கள் மாற்றிக்கொண்டு வருகிறார். இதை தமிழர்களாகிய நாம் புரிந்து கொண்டு எந்நேரமும் இந்த தேசத்தின் மீது அவநம்பிக்கையை ஏற்படுத்தும், இந்த தேசத்தின் மீது எதிர்ப்பை கொண்டு செல்லும், தேசத்தின் மத பிளவை உண்டு செய்யக்கூடிய இந்த எதிர்க்கட்சிகள்கிட்டிருந்து, இந்த சினிமா கூத்தாடிகள்கிட்டிருந்தெல்லாம் கொஞ்ச நாள் விலகி இருந்து நாம் இந்த தமிழகத்தின் 39 தொகுதியிலும் மோதியே பாராளுமன்றத்தில் இருப்பதாக நினைத்து கொண்டு வெற்றி பெற செய்ய வேணும்னு ஒரு தாழ்மையான ஒரு தேச பக்தனாக உங்களை கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்.